அண்மைச் செய்தி. கன்னியாகுமரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டால் ஓரிரு நாட்களில் ஹோட்டல்கள் மூடும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகளும் இதனால் பாதிக்கப்படுவார்கள். தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரியில் வணிக சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டால் ஓரிரு நாட்களில் அங்குள்ள ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஹோட்டல்கள் மூடும் நிலை ஏற்பட்டால் சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் செல்வராஜ். தற்பொழுது நாடு முழுவதும் இந்த எரிபொருள் தட்டுப்பாடு என்பது ஏற்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அந்த வகையில் குமரியில் ஹோட்டல்கள் மூடப்பட்டால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? ஈரான் மீது போர் தொடுத்து உள்ளதால் இந்தியா முழுவதும் பெட்ரோல், டீசல், சமையல் கேஸின் தட்டுப்பாடு என்பது ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பெரிய மற்றும் சிறிய ஹோட்டல்கள் என சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஹோட்டல்கள் இயங்கிக் கொண்டு வருகின்றன. சமையல் கேஸ் சிலிண்டர் இன்னமும் 3 நாட்கள் தான் பயன்படுத்த முடியும். சமையல் கேஸ் சிலிண்டர் ஏஜென்ட்களிடமிருந்து வருவதும் நிறுத்தப்பட்டு விட்டது. இதனால் சமையல் கேஸ் சிலிண்டர் இல்லாமல் உணவகங்கள் மூடும் அபாய நிலை என்பது தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 35,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையை இழக்கக்கூடிய ஆபத்தான நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஹோட்டல் மற்றும் சங்க தலைவர் ஷாஜஹான் வேதனையோடு தெரிவித்துள்ளார். மத்திய, மாநில அரசுகள் இதற்கு மாற்று ஏற்பாடுகளை உடனடியாக செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் அவர் தற்போது அரசுக்கு கோரிக்கை என்பதை விடுத்துள்ளார். தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் உள்ள கன்னியாகுமரி பகுதி என்பது சுற்றுலா தலங்கள் மிக சிறந்த பகுதியாக உள்ளது. நாடு முழுவதும் பல சுற்றுலா பயணிகளும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை சொல்வார்கள். தற்போது உணவகங்களில் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக பல்வேறு ஹோட்டல்களும் மூடக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் அந்த சுற்றுலாக்கு வரக்கூடிய பொதுமக்களும் மற்றும் சுற்றுலா பயணிகளும் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாவார்கள். உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அப்பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் உரிமையாளரின் கோரிக்கையாக உள்ளது. ராமணி, விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.